செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிற ஒரு பெண் வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த அரசாணை மூலமாக, இந்த வகுப்புவாரி அரசாணை நடைமுறையில் இருக்கிறதுனால எனக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ கல்வி மருத்துவ வாய்ப்பு கல்வி வாய்ப்பு நான் இழந்துட்டேன் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அதுல என்ன விஷயம்னா, இவங்களுக்கு வயசு அப்பவே 34. ஸோ மருத்துவ கல்லூரியில விண்ணப்பிக்கக்கூடிய வயசை இவங்க கடந்திருக்காங்க. ஆனாலும் இந்த வழக்கு இந்த வகுப்புவாரி உரிமை, நமக்கு இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பறிப்பதற்காகவே போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்க முடியும் இதுல. ஸோ அரசியல் அமைப்பு சட்டத்தை நிர்மாணிக்கப்படுற வரைவு குழுல இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் தான் இந்த பெண் சார்பாக வகுப்புவாரி ஆணைக்கு எதிராக வழக்கு நடத்துறாரு. ஸோ இந்த வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக வகுப்புவாரி ஆணை இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஸோ திராவிட சமுதாயத்திற்கு அதன் ஆதி நாள் முதல் அந்த தலைவர்கள் அரும்பாடு பெற்று தந்த கருவூலம் பறிப்போயிற்று அப்படின்றார் அண்ணா. நீதியை நிலைநாட்ட வேண்டிய நீதிமன்றமே சமூக நீதியை பறித்தால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? இடஒதுக்கீட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட நீதிமன்ற தடையை எதிர்த்து மக்கள் மன்றத்துல நம்ம தலைவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வெகுண்டெழுந்து போராடுறாங்க. நாடாளுமன்றத்தில் சட்ட அமைச்சராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாரு. ஸோ இதோட விளைவு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி 15(4) அப்படிங்கிற புது பிரிவை சேர்க்கிறாங்க. ஸோ வகுப்புவாரி ஆணை எந்த அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லி வகுப்புவாரி ஆணை செல்லாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சதோ, அதே அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி வகுப்புவாரி உரிமைக்கு எதிராக நீதிமன்றமே நின்றா கூட அதை வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம். ஏனெனில் சமூக நீதியே நம்மோட உயிர் நாடி. சமூக ரீதியிலையும் கல்வியிலையும் பிற்படுத்தப்பட்ட குடிமக்கள் அல்லது பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கின இந்த பிரிவு தான் இந்தியா முழுமைக்கும் உள்ள பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு ஆதாரமாக விளங்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் உருவான வகுப்புவாரி ஆணையை நீதிமன்றம் தடுத்த போது மக்கள் மன்றங்கள்ல ஏற்பட்ட எழுச்சி காரணமாக அரசியலமைப்பு மன்றத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு திருத்தி எழுதப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு வந்த தடையால் இந்தியாவிற்கே வழி பிறந்தது. இந்த போராட்டத்தின் மூலமா திருத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட இந்த போராட்டத்தின் மூலமா திருத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இடஒதுக்கீட்டு உரிமையை இந்தியா முழுவதும் பாதுகாத்தது. செண்பகம் துரைராஜன் வழக்குக்கு முன்னாடி உயர்ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு இருந்து வந்திருந்தா கூட